ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம துரோன் அகாடமியில் ஃப்ரீ எக்கனாமிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம்னா என்ன, இந்திய பொருளாதாரம், பொருளாதாரத்து சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ கிளாஸஸ் போட்டிருப்பேன். அந்த 3 வீடியோ கிளாஸஸ் பார்க்காதவங்க தெளிவாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் என்னன்னா இந்த வீடியோ கிளாஸ் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மட்டும் பார்க்க போறோம்னா கிடையவே கிடையாது. அப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ திட்டம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போட்டு பிளானிங்னா என்னன்றது சொல்லுவோங்க. திட்டம் பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, திட்டத்தை பத்தி பார்த்த உடனே டைப்ஸை பார்ப்போங்க. வகைகள் எத்தனை வகைகள் இருக்கிறது அப்படின்றத சொல்வேன். ஸோ வகைகள் முடிச்ச உடனே முன்னோடி திட்டங்கள். ஸோ இந்தியா விடுதலை பெறுவதற்காக முன்னாடி என்னென்ன திட்டங்கள் இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்ல போறேன். ஸோ விஸ்வேஸ்வர் ஐயா திட்டத்தில் ஆரம்பிச்சு சர்வோதயா திட்டம் வரைக்கும் நான் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இங்கே சொல்லிடுவேங்க, அறிஞர்கள் கருத்து சொல்வேன். ஸோ திட்டமிடலை பற்றி அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல போறேன். முன்னோடி திட்டங்கள் சொல்ல போறேன். இந்திய திட்டமிடல் பற்றி சொல்ல போறேன். இந்திய திட்டமிடல் அப்படின்ற லெசனை டீட்டெயிலாக சொல்ல போறேங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திட்டக்குழு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தாலும், திட்டமிடுதல் முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சுக்கணுன்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இது எங்கெல்லாம் கவர் ஆகுது சார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின் இருக்கு. ஸோ நான் எடுத்த உடனே சொல்லக்கூடியது ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட்டு தரவாக பண்ணிடணும். 11th பாலிட்டி புக், 11th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னருன்ற ஒரு லெசன் எடுத்து முடிச்சிடணும். ஸோ 11th பாலிட்டியில் திட்டமிடல் அரசியல் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க. அதுவும் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் எக்கனாமிக்ஸ் லெசனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ்னு ஒரு டாப்பிக்கே வரணும். அவுட் சோர்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த லெசனை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எடுத்த உடனே நம்ம என்ன நினைப்போம், அவுட் சோர்ஸ் எல்லாமே படிச்சுனா போதும்னு நினைக்கிறதுலாம் தப்பு. ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணிடணும். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் அந்த டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணிடுவோம். அதுக்கு கீழேயே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்ஸை ஆட் பண்ணுவோம் வித் கரண்ட் அஃபேர்ஸ். இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அந்த டாபிக் கொடுக்க மாட்டோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆகி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் படிக்கும் போதே ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணிடலாம், அவுட் சோர்ஸை கவர் பண்ணிடலாம், கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு வீடியோ பதிவில் எழுதிடலாங்க. அதுக்கப்புறம் சொல்லிருங்க, தயவு செஞ்சு பிடிஎஃப் கேட்காதீங்க, வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்வேன், நீங்கள் கைப்பட எழுதுனீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து 2 கேள்விகள் குறைந்தபட்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு. அப்போ அந்த 2 கேள்விகளை எப்படி ஈஸியாக அடிக்கலான்றத ஷார்ட்கட் மெத்தட்லையும் அழகாக கதை வடிவிலையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? போயிடலாமா? இதுதான் இந்த திட்டக்குழுல பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமாங்க. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஸோ திட்டமிடல்லாம் என்ன, திட்டமிடலுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அரசு மூல வளங்களை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பயன்பாட்டு முறைகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். அப்ப இந்திய திட்டமிடலை பத்தி குறிப்பிடவே இல்லைங்க. உலக அளவுல திட்டமிடத்துடைய நோக்கம் பத்தி கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க மெயின்ஸ்ல எழுதணும். ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு அரசின் மூலவளங்களை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பயன்பாட்டு முறைகளை உருவாக்குவதே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், அப்போ திட்டமிடல்ல முதலாளித்துவ பொருளாதாரம், சமூக பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். ஆமா, சொன்னோம். அப்போ அதுல பத்தி திட்டமிடல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்துல திட்டமிடல் இருக்கு. அது எதை சார்ந்து இருக்குன்னா பகுதி சார்ந்த திட்டமிடல். கொஸ்டின் கேட்பாங்கப்பா. பகுதி சார்ந்த திட்டமிடல் இருக்கு. ஸோ அதுவே பாருங்க, சமத்துவ பொருளாதாரத்துல முழுமையான திட்டமிடல் இருக்கும். ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, முழுமையா செயல்படுத்துவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா கலப்பு பொருளாதாரத்துல இங்க தான் டெஸ்ட். பகுதி சேர்ந்ததாகவும் இருக்கும், பிளஸ் முழுமையான திட்டமிடலும் இருக்கும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்ப அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, பகுதி சார்ந்த திட்டமிடல். அதே பார்த்தீங்கன்னா சமத்துவம்னா ரஷ்யா, இந்த நாடுகள்லாம் முழுமையான திட்டமிடல். கலப்பு இந்தியா போன்ற நாடுகளுக்கு பகுதி மற்றும் முழுமையான திட்டமிடல் இருக்கும். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. ஸோ என்ன பண்ணீங்கன்னா இது இம்பார்ட்டன்டா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் பகுதி சார்ந்த திட்டமிடலும், சமத்துவ பொருளாதாரத்தில் முழுமையான திட்டமிடலும், கலப்பு பொருளாதாரத்தில் என்ன திட்டமிடுறாங்க, பகுதி பிளஸ் முழுமையான திட்டமிடலும் இருக்கிறது. அப்போ சாதாரணமாக ஒரு திட்டத்தின் கால அளவு எவ்வளவு சார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்தியாவில் 5 ஆண்டுகள். ஆனால் உலக அளவுலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகள் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க, 7 ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு திட்டத்தின் கால அளவு எவ்வளவு, 5 ஆண்டுகள்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அடுத்துங்க,
ஸோ கருத்துக்கள், அறிஞர்களோட கருத்துக்கள். இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா. கொஸ்டின் ஏரியால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டே போகக்கூடாது. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா. ஸோ திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது. ஊழலற்ற ஆட்சி செய்தல், ஊழல் பண்ணா உன்னை என்ன பண்ணிருவாங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேங்க. திட்டமிடுதலுக்கு வலிமை மிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானதுன்னு சொன்னது யாருன்னா ஆர்தர் லூயிஸ். எழுதிக்கிங்கப்பா. ஆர்தர் லூயிஸ் இவர் தாங்க சொல்லியிருப்பாரு. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஊழலற்ற ஆட்சி தான் கீவேர்டு உங்களுக்கு. சொன்னவர் யாரு? ஆர்தர். ஆர்தர் கொடுத்து உங்களை ஜெயிலில் போட்டுருவான்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. ஸோ திட்டமிடல், பொருளாதார திட்டமிடல் என்பது இங்க கொஷின்ங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின். ராபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ரெண்டாவது உங்களுக்கு யார் இருந்துச்சு? ராபின்ஸ். ஆதர் ஈஸியா ஊழலற்ற ஆட்சின்னு வந்துடும். ஆனா தனியார் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் இந்த 2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா யார் வருவாங்க? ராபின்ஸ் வந்துடுறாருங்க. சரிங்களா? அடுத்த மூணாவது ஈஸியா ஒரு புரிஞ்சுக்கலாம் பாருங்க. பொருளாதார திட்டமிடல் என்பது இங்க ஒருத்தர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? பொருளாதார திட்டமிடல் ஆட் பண்ணிக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறைகளே. இது மட்டும்தான் பெருசா இருக்கும். அப்போ பிரியாணி செய்யணும்னா டால்டா ஊற்றணும், பெருசா வந்துச்சுன்னா டால்டன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஷார்ட்கட் அப்படிதான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போ ஈஸியா முடிச்சுச்சா பாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் வந்தாலே யார் வந்துடணும்? டால்டன் வந்துடணும். தனியார் மற்றும் விநியோக உற்பத்தினா ராபின்ஸ் வந்துடணும். ஊழலற்ற ஆட்சினா ஆர்தர் லூயிஸ் வந்துடணும். திட்டமிடல் இந்த எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. பட் ஆனால் ஷார்ட்கட்டில் அந்த கீவேர்ட் படிச்சிட்டாலே எழுதலாம். இந்த 3மே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சரிங்க சார், நீங்கள் திட்டமிடுதல் சொல்லிட்டீங்க. திட்டமிட 3 வகைகள் சொல்லிட்டீங்க. ஆனால் திட்டமிடுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நன்மைகள் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா விளைவுகள் இருக்கும். பிளான் பண்ணி பண்ணாலே நமக்கு விளைவுகள் தான் இருக்கும். ஸோ அப்போ திட்டமிடலின் நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ரேஞ்சில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைகள் இயக்கத்தை அதிகப்படுத்துதா பாருங்க. ஒரு திட்டம் பண்றீங்கன்னா அது சந்தை என்ன பண்ணும்? விரிவாக்குமா? இப்படி எழுதிக்கங்க. சந்தை விரிவாக்கம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்க. வேலையின்மையை அகற்றும். வேலையின்மையை அகற்றும். எது திட்டமிடல்? கண்டிப்பா பிளான் கரெக்டா பண்ணி தொழிற்சாலைகள் அமைச்சுன்னா வேலையின்மை அகற்றப்படும். சமமான முன்னேற்றம் ஏற்படும். சம முன்னேற்றம் ஏற்படும். இதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, வறுமை ஏற்றத்தாழ்வு குறையும். கண்டிப்பா குறையுங்க. வறுமையும் ஏற்றத்தாழ்வும் என்னாகும்? குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா குறையுமா பாருங்க. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதில் சக்ஸஸ் ரேஷியோ தான் நீங்க பார்ப்பீங்க. ஃபெயிலியர் பார்க்க மாட்டீங்க. அதுதான் திட்டமிடலின் நன்மைகளா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்க சார். அப்போ திட்டமிடலின் நன்மைகள் சொல்லிட்டீங்க. இப்போ எத்தனை திட்டமிடல் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 திட்டமிடல் வகைகள் இருக்குங்க. ஸோ இந்த திட்டமிடல் வகைகள் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்ல அழகா சொல்லிடுறேன். ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல் இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா எடுத்துக்கலாம். மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்க திட்டமிடல், சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு சொல்லுவாங்க. தூண்டு திட்டமிடல், வழிகாட்டு திட்டமிடல், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், கட்டாய திட்டமிடல், குறுகிய நடுத்தர நீண்டகால திட்டமிடல், சுழல் திட்டம், திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல், செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல், விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடலின் வகைகள் இருக்கிறது. ஓகேங்களா? ஒன் செகண்ட் காய்ஸ். திட்டமிடலின் வகைகள் மொத்தமா இவ்வளவு இருக்கு. இந்த மொத்தத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிட்டே வரேன். ஸ்டோரி பேசிஸ்ல அப்படியே கவனிச்சுட்டே வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிக்சரை பாருங்களேன். மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது டெமோக்ராட்டிக் அண்ட் அத்தாரிட்டிஸ் பிளானிங் சொல்லுவாங்க. இது மக்களாட்சி. அப்போ தூண்கள் பாருங்க. மக்களாட்சியோட தூண்கள்னால நம்ம சொல்லலாம் சட்டத்துறை, செயலாட்சித்துறை, நீதித்துறை, அப்புறம் சுதந்திரமான பத்திரிகை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே மக்களாட்சியின் தூண்கள். அப்போ மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மக்களாட்சி திட்டமிடல்ல அதிகமா யார் இருப்பாங்கன்னா எக்ஸாம்ல இங்கேயே கொடுத்துருவாங்க பாருப்பா. திட்டங்களை தயாரித்து செயல்படுத்துதலில் உள்ள அனைத்து பொருளாதார மேம்பாடு திட்டங்களிலும் மக்கள் பங்கெடுத்துக் கொள்வது. இதுதான் பாயிண்ட். மக்கள் பங்கெடுத்துக் கொள்ளும் திட்டமிடலே மக்களாட்சி திட்டமிடல் என்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியா புரிஞ்சுச்சா பாருங்க. மக்கள் அந்த இடத்துல தயாரித்தலையும் செயல்படுத்தலையும் மக்கள் இருந்தாங்கன்னா அது மக்களாட்சி திட்டமிடல் அப்படின்றாங்க. ஸோ இப்போ சர்வாதிகாரம் வருவோம் பாருங்களேன். சர்வாதிகார திட்டமிடல் தான் நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா இந்த பிக்சர் வேற மாதிரி காமிக்கும். பட் ஆனால் நீங்க இங்க வாங்க.
சர்வதிகார திட்டமிடலில் பொருளாதார நடவடிக்கைகள் மத்திய கட்டுப்பாட்டு மற்றும் வழிகாட்டுதலின்படி ஒரே திட்டமாக இருக்கும். அவ்வளவுதான். ஒரே திட்டமா தான் இருக்கும். அப்ப என்னென்ன சொல்றாங்கன்னா, நுகர்வு எழுதுங்க. நுகர்வு, பரிவர்த்தனை பரிவர்த்தனை அதுக்கப்புறம் விநியோகம். விநியோகம். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். சர்வதிகாரம்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கிட்ட இருக்குன்னா கிடையவே கிடையாது. அரசே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நுகர்வு, பரிவர்த்தனை, விநியோகம் இது 3த்தையுமே அரசு கட்டுப்பாட்டில் வச்சு பண்ணுவாங்க. அதுதான் சர்வதிகார திட்டமிடல். இது திட்டக்குழுவே அதிகாரமிக்க அங்கமாகும். அப்ப திட்டக்குழு சொல்றது என்னது? ஃபைனலா வச்சுப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல். மக்களாட்சினா மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. சர்வாதிகாரம்னா யாரு? அரசு அதை பயன்படுத்தும். ஆனா இதுல யார் ஃபைனலா இருப்பாங்கன்னா, திட்டக்குழுவின் அதிகாரமே திட்டக்குழு தான் அதிகாரமிக்க அங்கமாக இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட்டுங்க. சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரலைஸ்டு பிளானிங் பார்த்தலாம். இந்த பிக்சர் பாருங்களேன். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல். ஒரு இடத்துல மையமா இருக்கு. அது திட்டங்கள் நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்கா? பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். இந்த இடத்துல மைய அமைப்பு எதுவுமே இருக்காது. ஆனா என்ன இருக்கும்? பரவலா காணப்படுமா? அதுதான் மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ ஈஸியா புரிஞ்சிடலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மையப்படுத்தப்படுது. அனைத்து நிலைகளிலும் திட்டம் தொடர்புடைய நடவடிக்கைகள் மைய திட்டக்குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இது கீவேர்ட். யார்கிட்ட இருக்கும்? மைய திட்டக்குழுவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்போ திட்டக்குழுவே என்ன பண்ணும்னா, திட்டங்களை தீட்டும். தீட்டுதல் யாருடைய வேலை? திட்டக்குழுவின் வேலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோக்கங்களை நிர்ணயித்த என்ன நோக்கம்ப்பா உங்களுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நோக்கங்களை நிர்ணயம் பண்றது யாரு? அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ அடுத்தது இலக்குகளை கண்டறிதல். என்னென்ன இலக்குகள் கண்டறியணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இலக்குகள் மையப்படுத்தப்பட்டது இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீர்மானிப்பாங்க. சரி ஓகே. இலக்குகளை கண்டறிகிறாங்களா, அடுத்து தீர்மானிக்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவும் முக்கியம். அப்ப பாருங்க, திட்டங்களை தீட்டுறது, நோக்கங்களை நிர்ணயம் செய்தல், இலக்குகளை கண்டறிதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்மானங்களை நிறைவேற்றுறது எல்லாமே மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்ல இருக்கும். இந்தியா இந்த திட்டமிடலையும் பயன்படுத்தியிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல இந்தியா வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதனுடைய வேலை என்னன்னா, திட்டக்குழு முக்கியமா இருப்பாங்க. ஏன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஆட் பண்ணுவாங்க. அப்போ மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை எவ்வாறு அழைக்கலாம்னா, மேலிருந்து திட்டமிடல் என்று அழைக்கலாம். இது கொஸ்டின். நோட் பண்ணுங்க. மேலிருந்து திட்டமிடல் என்று அழைக்கலாம். அப்போ பொது உடைமை மற்றும் கம்யூனிச நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி திட்டமிடல் பொது உடைமையும் கம்யூனிஸ்ட் நாடுகள்லயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா. ரஷ்யா என்ற நாடுகள்லாம் இது ரொம்ப அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருப்பா. அப்போ ஈஸியா புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க. பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். ஸோ பரவலாக்கப்பட்ட திட்டமிடலில் மைய அமைப்புகளின் கட்டுப்பாடுகள் இன்றி உள்ளூர் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களும், இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. உள்ளூர் அமைப்புகளும் உள்ளூர் நிறுவனங்களும் திட்டங்களை தீட்டுதல், கண்காணித்தல் செயல்களை செய்கின்றன. திட்டங்களை தீட்டுதல், கண்காணித்தல், செயல்படுத்தல் இந்த 3 வேலையும் யார் செய்றாங்கன்னா, உள்ளூர் நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் இவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சா அது என்ன திட்டமிடல் சொல்லலாம்? பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் திட்டமிடல்னா அது மைய அரசு இருக்கும். அப்போ கீழ இருந்து போகலாம்னு சொல்லலாமா? ஸோ இப்ப இந்தியான்ற ஒரு நாடு இருக்கா? இந்தியால மைய அரசு இருக்கு. அப்போ கீழ இருந்துனா, உள்ளாட்சியிலிருந்து நம்ம ஒரு திட்டமிடல் கொண்டு போறோம். அப்போ இது என்ன சொல்றாங்க? கீழ இருந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப மையப்படுத்த திட்டமிடல பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் என்றும், மையப்படுத்த திட்டமிடல மேலிருந்து திட்டமிடல் என்றும், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல கீழிருந்து திட்டமிடல் என்றும் அழைக்கிறதுக்கு காரணம் இதுதான். கிளியரா? அவ்வளவுதான் கைஸ். அப்போ இதுதான் மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட்ங்க. ஸோ இண்டக்டிவ் பிளானிங் அண்ட் கைடட் பிளானிங் சொல்லுவாங்கப்பா. ஸோ தூண்டு திட்டமிடல் மற்றும் வழிகாட்டுதலின் படி திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரே லைன். இது ரெண்டுத்துக்குமே கலப்பு பொருளாதாரம் கொண்ட குடியரசு நாடுகளில் இத்திட்டமிடல் பயன்படுத்தப்படுகிறது இந்தியா. என்ன சார்? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி ரைட்ஸ்க்கே பேர் போனது திட்டமிடல்ல. எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்? காப்பி பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப ஈஸிங்க. சுட்டிக்காட்டும் திட்டமிடல் மற்றும் கட்டாய திட்டமிடல் சொல்லுவாங்க. இண்டக்டிவ் பிளானிங் அண்ட் இம்பராக்டிவ் பிளானிங் சொல்லுவாங்கப்பா. இம்பராக்டிவ் பிளானிங் சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி. கைஸ் சுட்டிக்காட்டும். எஸ். கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக நோட் பண்ணிக்குமா? கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் என்ற பெயரில் யாருன்னா பிரான்ஸ் நாடு பின்பற்றுறாங்க. பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இதை பின்பற்றுறாங்க. 1947 இருந்து 1950 வரை இந்த திட்டமிடலை
ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொழில் நிருபர்களையும், தொழிற்சாலை பிரதிநிதிகளையும் என்ன பண்றாங்க, உள்ள கூப்பிட்டு நடப்பு திட்டத்தில் என்னென்ன செய்துள்ளோம், ஓகேங்களா? என்னென்ன முன்னுரிமை கொடுத்துள்ளோம், என்ன நோக்கங்களை குறிப்பிட்டு ஆலோசனை பெற்று, அந்த ஆலோசனைகள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய திட்டத்த உருவாக்குவாங்களாம். அந்த திட்டத்த தீட்டப்பட்டது தான் இந்த மோனட் திட்டம் என்பாங்க. அப்ப புரியுதுங்களா? அப்ப மோனட் திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிருபர்கள், தொழிற்சாலை பிரதிநிதிகள் அவங்கள வரவேற்று, நடப்பு திட்டத்த பத்தியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தையும் பின்பற்றுவாங்க. இதை பின்பற்றும் நாடு பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப சுட்டிக்காட்டும் திட்டம்னா, முக்கியமா இந்த தொழிற்சாலைகள், நிருபர்கள் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க. கட்டாய திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கட்டாய திட்டமிடல்ன்றது, கட்டாய திட்டமிடல்ல திட்டங்கள் தயாரித்தல் மற்றும் செயல்படுத்தும் முறைகளே யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னா, அரசோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. மேலும் திட்டம் தயாரித்து முடித்து விட்டால், எந்தவித தடையும் பார்க்க மாட்டாங்களாங்கப்பா. திட்டத்த என்ன பண்ணுவாங்க? செயல்படுத்திருவாங்க. நான் முடிவு எடுத்துட்டேன்னா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி என்ன பண்ணுவாங்க? திட்டம் தீட்டப்பட்டா அது நிறைவேற்றே படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப கட்டாய திட்டமிடல் முறைகளை கடைபிடிக்கும் நாடுகள் யார் இருக்காங்கப்பா? சீனா, ரஷ்யாங்க. கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, சீனாவும், ரஷ்யாவும் நான் திட்டம் தீட்டிட்டேன். அத நான் என்ன பண்ண போறேன்? செயல்படுத்த போறேன். ரெடி ஆயிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனைத்து வளங்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, அரசின் கட்டுப்பாட்டில் தான் இது இருக்கும். ஆனா நுகர்வோருக்கு இறையாண்மை இருக்காது. ஏன்னா ஒரு பொருளுடைய பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது அந்த பிரைஸ்ல தான் விற்கப்படும். குறைக்கப்படாது, ஏற்றவும் படாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நுகர்வோருக்கு இறையாண்மை இருக்காதுன்னு சொல்றாங்க. அரசு கொள்கைகளும், வழிமுறைகளும் மாறாத நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கட்டாய திட்டமிடல்ன்றது முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாடு. அதுவே பாருங்க, சுட்டிக்காட்டும் திட்டமிடல் வந்து முழுக்க முழுக்க நிருபர்கள், தொழிற்சாலை பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டுல இருக்கும். ஸோ அப்ப மோன திட்டத்தை அறிமுகம் செய்த நாடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. யாருங்க? பிரான்ஸ் நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடணும். அடுத்ததுங்க. குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டமிடல். எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ங்க. அது என்ன சார் நீண்ட கால திட்டமிடல்? சும்மா படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம். ஒரு 1 இயர்ல வேலை வாங்கிடணும். இல்ல ஒரு 2 இயர்ஸ்ல வேலை வாங்கிடணும்னு சொல்றோம்ல, அதே மாரி தான். அப்ப நீண்ட காலம் லாங் டைம் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நீங்க எடுத்த உடனே 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சுன்னா, அது லாங் டைம் பிளானிங். எத்தன ஆண்டுகள்ங்க? 10 ஆண்டுகள் மேல இருந்துச்சுன்னா, அது என்னது? லாங் டைம் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நீண்ட கால திட்டமிடல் 10 ஆண்டுகளுக்கு மேல உள்ள காலப்பகுதியாக கருதப்படுகிறது. இதெல்லாம் 10 வருடத்துக்கு அது சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த திட்டத்துக்கு மறுபெயர் ஒண்ணு இருக்குங்க. நீண்ட கால திட்டத்திற்கு. முன்னோக்கு திட்டம் என்று பெயர். எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. என்ன திட்டம்? முன்னோக்கு திட்டம் என்று பெயர்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வினையூக திட்டம். வினையூக திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீண்ட கால திட்டம்னா 10 ஆண்டுகளுக்கு மேல இருந்தா அது நீண்ட கால திட்டம்னு இதுக்கு முன்னோக்கு திட்டம் அல்லது வினையூக திட்டம் என்றும் இரு பெயர்கள் உள்ளது. அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்க. சரிங்க சார். நடுத்தர திட்டம்னா என்ன சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 7 ஆண்டுகள். 3 to 7 அந்த ஆண்டுகள் இருந்தா அது என்னது? நடுத்தர திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள காலப்பகுதிகள்லாம் என்னவென்னா நடுத்தர திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப இதுக்கு மறுபெயர்ன்னு ஒண்ணு இருக்குங்க. தந்திரமான திட்டமிடல். என்ன சார் தந்திரமானதுன்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் வைப்போம். ஆனா பெர்ஃபெக்ட்டா இத முடிப்போம். தந்திரத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கடைசியா. குறுகிய கால திட்டமிடல். ஓராண்டு திட்டம் சொல்லலாமா? இது ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க பாரு இது. ஓராண்டு திட்டம். அப்போ குறுகிய காலத்தில் ஓராண்டுகள் வரை உள்ள காலப்பகுதி தான் இது கருதப்படுகிறது. இதுக்கு மறுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டு திட்டமிடல். எழுதிக்கங்கப்பா. செயல்பாட்டு திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தந்திரமான செயல்பாட்டு திட்டமிடல், முன்னோக்கு மற்றும் விநியோக திட்டமிடல்ன்றது எது எதுலன்னு கேட்பாங்கப்பா. நீண்டம் வந்தாலே முன்னோக்கு வந்துடணும். நடுத்தரன் வந்தா தந்திரம் வந்துடணும். குறுகியன்னு வந்தாலே என்ன வந்துடணும்? செயல்பாட்டு திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணுங்க. இதுதாங்க நீண்ட, குறுகிய மற்றும் நீண்ட கால திட்டமிடல்கள்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த திட்டமிடல் வகைகள்ல முடிச்சாச்சு. சுட்டிக்காட்ட, குறுகிய, நடுத்தர. சரி ஓகேங்க கைஸ். இங்க வந்து பாருங்களேன். நான் உங்களுக்கு சுழல் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ஆட் பண்ணல. நான் இங்க ஆட் பண்றேங்க. சுழல் திட்டம். நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த சுழல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1978 டூ 80 காலகட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா, மொரார்ஜி தேசாவால் கொண்டு வரப்பட்டது. அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய். இந்த என்ன மாதிரி கொண்டதுன்னா, மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மாதிரிங்க. ஆனா சார் ஜப்பான்ல போயிட்டு விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்டு கொண்டு வந்திருப்பாங்கப்பா.
விவசாயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சுழல் திட்டம் என்பது, ரோலிங் பிளான் என்பது எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது? ஜப்பான் மாதிரி அடிப்படையாக கொண்டது. எதை முக்கியமா மையமாக இருக்குன்னா, விவசாயத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, வேற கவர்மெண்ட் வந்துருங்க. ஸோ இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க சுழல் திட்டத்த பத்தி. போதும். அடுத்ததுங்க. நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல். ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் மானிட்டரி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாருங்களேன், பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடலே நிதி திட்டமிடல். அப்ப பணம் இருந்துச்சுன்னா, அதன் மதிப்பில் ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நிதி திட்டமிடல் சொல்லுவாங்க. நாணய திட்டமிடல் என்பது தான் கொஞ்சம் மாறுங்க. ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாணய திட்டமிடல் என்பது மனித வளம். நோட் பண்ணுங்க பாருங்க. மனித வளம், இயற்கை வளம். அடுத்ததா இயற்கை வளம். மனித வளம், இயற்கை வளம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள், இயந்திரங்கள். ஸோ போன்ற பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா, நாணய திட்டமிடல். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நாணய திட்டமிடல்னா பணம் சொல்லிட்டு. பணம் பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது என்னது? நிதி திட்டம்ன்னும். மனித வளம், இயற்கை வளம், இயந்திரங்கள் போன்ற பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்தால் அது என்னது? நாணய திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாணயத்தை கொண்டு தான் இதை வாங்குறேன் அப்படின்ற அளவுக்கு இங்க பேசப்படுகிறது. அப்ப நிதி திட்டமிடலும், நாணய திட்டமிடலும் ரொம்ப 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 ஈஸின்றது தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல். டாஸ்க் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ இங்க பாருங்களேன், ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார மற்றும் சமூக அமைப்புகளை முறையை மாற்றாமல் பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல்கள் மட்டுமே செய்யும் திட்டமிடல் பணிகள் திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. முடிச்சிட்டாங்க பாருங்க, ஒரே ஒரு லைன்ல முடிச்சிட்டாங்கப்பா. பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதல், வழிக்கு மட்டும் காமிச்சுனா அது என்னது? பணிகள் திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்கப்பா. ஆனா இது பாருங்க, பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையும் திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு திட்டமிடல். இரண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் புரியுதா பாருங்க. கட்டமைப்பு திட்டமிடல். அப்போ ஒரு நாடு பெற்றுள்ள பொருளாதார சமூக அமைப்பு முறையை மாற்றாமல், அந்த முறைய மாற்றக்கூடாது. ஆனா இங்க என்ன பண்ணலாம்? பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகளை அடையணும். பொருளாதார சீர்கேடுகளை நீக்குவதற்கு வழிகாட்டும் திட்டமிடலே பணிகள் திட்டமிடல்னு சொல்லிட்டோம். ஆனா பொருளாதாரத்துல அமைப்பு முறையில பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்கை அடை திட்டமிடல் கட்டமைப்பு திட்டமிடல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா பாருங்க. ஸோ இவ்வகையான திட்டமிடல் பெரும்பாலும் எந்த இடத்துல காணப்படும் கேட்பாங்கப்பா எக்ஸாம்ல. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் எந்த இடத்துல காணப்படும்னா, பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. பின்தங்கிய நாடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட்டுங்க. விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக போடப்படும் திட்டமிடல், விரிவான திட்டமிடல். ஷார்ட் அவ்வளோதான். நீங்க உட்காந்து புக்ல பெருசு பெருசா குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிக்கவே தேவையில்ல. அகாடமில ஒரே ஒரு வீடியோ. அப்ப அனைத்து பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக போடப்படும் திட்டமிடல், விரிவான திட்டமிடல். புரியுதுங்களா? ஆனா இதுவே பாருங்க, ஒரு சில துறைகளுக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்து, அது அடைய தீட்டப்படும் திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி திட்டமிடல். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேளாண்மையில மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வேளாண்மைய என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சரி செய்யணும். அப்போ அந்த துறைக்கு மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்து, அதை அடைய போடப்படும் திட்டம் தான் என்ன சொல்லுவாங்க? பகுதி திட்டமிடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, பகுதி திட்டமிடல் மற்றும் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல், முழுமையான திட்டமிடல் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப டீட்டெயில்டா மக்களாட்சி திட்டமிடல் ஆரம்பிச்சு இது குடுத்துருக்கேன் பாருங்க. திட்டமிடலின் வகைகள் டீட்டெயில்டா பொறுமையா சொல்லியிருக்கேன். ஸோ அதில என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும்ன்றது சொல்லியிருக்கேன். ஸ்டோரி பேசிஸ்ல. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும். ஓகேங்களா? அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. மெயின்ஸ்லாம் வந்துட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். திட்டமிடலின் வகைகளை பத்தி சொன்னாங்கன்னா. நெக்ஸ்ட்டுங்க. உலகில் திட்டமிடப்பட்ட நாடு யாருன்னா, சோவியத் ரஷ்யாங்க. அதற்கு காரணமானவர் யாருன்னா, ஜோசப் ஸ்டாலின். இவர் தாங்க பார்த்தீங்கன்னா, உலக திட்டமிடுதலின் தந்தை. திட்டமிடல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா, ஜோசப் ஸ்டாலின் தான் சொல்லிட்டு சொல்லிடணும் நீங்களே இங்கேயே. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எனஃப். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமிடலை பத்தி டீட்டெயிலா படிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் திட்டமிடுதலின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா. கண்டிப்பா ஒரு நெறைய பிளானிங் இருக்கும். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை பத்தி மட்டும் தான் பேசுது. ஆனா விடுதலை பெற்ற பிறகு நம்ம பொருளாதாரத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஒரு திட்டம் தீட்டத்துக்கு ஜவஹர்லால் நேருக்கு யார் யாரெல்லாம் எப்படி பிரச்சனை குடுத்தாங்க. கடைசியா ஜவஹர்லால் நேரு எந்த திட்டத்த தேர்ந்தெடுத்தாரு. அந்த ஸ்டோரி தாங்க இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போறது.
ஸோ பாருங்க என்னன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். 1917ஆம் ஆண்டு என்ன புரட்சி நடக்குதுன்னா ரஷ்ய புரட்சி நடக்குதுங்க. ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியின் விளைவாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார திட்டமிடலுக்கு வழிவகுத்தது என்று சொன்னாங்க. அப்ப ரஷ்ய புரட்சி தான் பொருளாதார திட்டமிடலுக்கு வழிவகுத்திருக்கு. அப்ப 1928ஆம் ஆண்டு ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, 7 ஆண்டு திட்டங்கள செயல்படுத்துறாங்கப்பா. எத்தன ஆண்டு திட்டங்கள்? 7 இயர்ஸ் பிளான் சொல்லுவாங்கப்பா. 7 ஆண்டு திட்டங்கள செயல்படுத்துறாங்க. இதை செயல்படுத்திய முக்கிய காரணமா இருந்தவர் யாருன்னா, ஜோசப் ஸ்டாலின். ஓகேங்களா? யாருங்க? கொஸ்டின் கேட்பாங்க. ஜோசப் ஸ்டாலின் ஸ்டாலின் இவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆண்டு வைங்க. அந்த திட்டத்த செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரஷ்ய புரட்சியின் விளைவாக நமக்கு 1928ஆம் ஆண்டு 7 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. இந்த 7 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தியவர்னா ஜோசப் ஸ்டாலின். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் போராட்டங்கள். ஸோ இந்த இந்த விஷயம் வருதுங்க. அப்ப இந்தியாவுல மகாத்மா காந்தி 1927 என்ன பண்றாருன்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்கப்பா. பிர்லா, ஜிடி பிர்லா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இங்க நோட் பண்ணிக்கங்க. ஜிடி பிர்லா. ஸோ கீழ காமிப்பேன். அதுக்கப்புறம் புருஷோத்தம புருஷோத்தம தாஸ் தாகூர் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம தாஸ், தாகூர் தாஸ் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, சரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்திய அளவுல ஒரு அமைப்ப உருவாக்குங்க. அது பேர் என்னது? ஃபிஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது தான் ஃபிஸ். இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா, நிறுவப்பட்டதுன்னா 1927. யாருடையது? காந்தியோட தொழில்நுட்பத்துல டிஜி பிர்லா அண்ட் அ புருஷோத்தம தாஸ், தாகூர் தாஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இத பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்கப்பா. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1930ல திட்டமிடல் என்ற கருத்து இந்தியாவில் அறிவுசார் மற்றும் அரசியல் சார் விவாத களத்திற்கு ஏற்கனவே நுழைஞ்சிடுச்சு. அப்பதான் 1934 யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃபிஸ்ன்றவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஃபிஸ். நான் கீழ குடுத்துருக்கேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்ன்ற அமைப்பு மட்டும் போதும். ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்களா, அப்பதான் இந்தியாவுல ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, முன்னோடி திட்டங்கள். சார் இந்தியாவுல திட்டமிடுதல் 5 ஆண்டு திட்டங்கள பத்தி படிச்சிருப்போம். அது என்ன சார் முன்னோடி திட்டங்கள்லாம்? திட்டமிடுதலுக்கு முன்பு போடப்பட்ட திட்டங்கள் தான் இந்த முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. எக்ஸாம்ல இது மட்டுமே ரிப்பீட்டடா குரூப் 4ல கேட்டுட்டே இருப்பாங்கப்பா. G4ல. எந்த ஆண்டு போடப்பட்டது? வரிசைப்படுத்துக, பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ பாருங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட்டு இங்கேயே நான் எழுதிடுறேன். 1934 விஸ்வேஸ்வரய்யா 1934 காங்கிரஸ் 1938 ஓகேங்களா? பம்பாய் திட்டம் சில இடங்கள்ல 1944 சில இடங்கள்ல 1940ன்னு குடுத்துருப்பாங்க. நம்ம எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சிலாம் 44 குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 44 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. காந்திய திட்டம் 1944 எஸ். 44 அடுத்தது மக்கள் திட்டம் 1945 சர்வதேச திட்டம் 1950 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1940ம் குடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ல 40 இருந்தா 40 போடுங்க. 44 இருந்துச்சுன்னா 44 போடுங்க. 2மே குடுத்து ஒரு ஆப்ஷன் குடுத்து கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு தான் ஆப்ஷன்ல குடுப்பாங்க. அப்ப 2மே இருக்கு. ஸோ சில இடங்கள்ல நீங்க 44 ஃபைனலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த திட்டங்கள் பத்தி தான் நம்ம முழுசாவே பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்துச்சு? இந்தியாவுக்குள்ள எப்படி 5 ஆண்டு திட்டங்கள் வரதுக்கு இவங்க முன்னுதாரணமா இருந்தாங்கன்றத டீட்டெயில்டா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஸ்வேஸ்வர ஐயா திட்டத்த பார்த்துடலாமா? விஸ்வேஸ்வர ஐயா, த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் சொல்லுவாரு. 10 வருஷ புரோகிராம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மாடர்ன் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க மாடர்ன் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால நம்மளுடைய பொருளாதாரம் பன்மடங்கு உயரும்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா, நம்ம விஸ்வேஸ்வர ஐயா அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1934ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு முன் திட்டமிடுதலுக்கு முக்கிய அடித்தளம் இட்டவர் யாருன்னா, இவர் தான் சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ அப்போ இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்க. எழுதிங்க. திட்டமிட்ட பொருளாதாரம். எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. இந்த பொருளாதாரத்த பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்தியாவின் திட்டமிடல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா, இவர் தாங்க. இந்திய திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விஸ்வேஸ்வர ஐயா தான் அப்படின்றத நமக்கு தெளிவாயிக்கணும். அப்போ 1934ஆம் ஆண்டு குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. இங்க குடுக்கல. ஓகே. 1934ஆம் ஆண்டு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதலாளி முன்னணியின் அமைப்பான இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சாலை இவங்கலாம் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, பொருளாதார திட்டமிடலுக்கு திட்டமிடுதல் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க இவரு. திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு.
இந்தியாவுடைய இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு திட்டமாக இருக்கணும், 10 இயர்ஸ் பிளானாக இருக்கணும் அப்படின்றதையும் ஒரு வச்சிருக்காரு. 10 இயர்ஸ் பிளான். இப்போ கிளியர் ஆயிடுச்சா பாருங்க. 10 இயர்ஸ் பிளானாகவும் வச்சிருக்கு. அப்போ எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஷின்ஸில் இது இருக்கா பாருங்க. ஸோ 1934ஆம் ஆண்டு திட்டமிட வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வைத்தவர்களில் இவங்களும் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ 1934 வந்துடுறாரு. திட்டமிடல் பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதுறாரு. திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். திட்டமிடல் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. 10 வருஷம் பிளானை இவங்க என்ன பண்ணிருக்காரு போட்டு அழகாக கொடுத்துருக்குன்றது சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபிஸ் இது தாங்க பிரச்சனையே. 1934 ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஓகே ஒன் செகண்ட் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டீங்களா பாருங்க. தயவு செஞ்சு ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கிங்க, அது உங்களுக்கு கேட்பாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ஸோடைய ஃபுல் ஃபார்ம். 1934. ஸோ தேசிய அளவில் கொஷின் இது, தேசிய அளவில் திட்டக்குழு வேண்டும் என்று முதலில் கோரிக்கை வைத்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபிஸ் தான். அப்போ எக்ஸாமில் ஃபிஸ் யாருன்னா இவங்க தான். அப்படி எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க? 1927 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இவங்க. யாருடைய பேச்சு கேட்டு? நம்ம மகாத்மா காந்தி, இவர் தான் ஜிடி பிர்லான்றவங்க, சரோஜினி நாயுடுன்ற பக்கத்தில் நிற்கிறாங்க. சரிங்களா? சரிங்க சார், இவங்களுடைய கருத்து என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் இருக்காரு, இதன் தலைவராக ஒருத்தர் இருக்காருங்க. கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ ஃபிஸ்ஸோடைய தலைவராக அப்போ யார் இருந்தாருன்னா ஆர் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஆர் சர்க்கார் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய நாட்டிற்கு பொருளாதார நடவடிக்கைகள் முழு வீச்சை ஏற்படுத்தணும்னா விரிவான பொருளாதாரம் வேணும். என்னங்க? விரிவான பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. மேம்பாட்டு திட்டம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அப்போ மேம்பாட்டு திட்டம்னா என்னது? திட்டக்குழுவை அமைங்க அப்படின்றது ஒரு வார்த்தையை டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அப்போ இந்திய அளவில் முதலில் திட்டக்குழு அமைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வைத்தவர்கள் யாருன்னா நீங்க யாரை சொல்லலாம்? ஃபிஸ் என்ற அமைப்பை சொல்லணும் அப்படின்றது சொல்றேன். ஸோ இதன் தலைவர்கள் யார் இருக்காரு? ஆர் சர்க்கார் என்றவர் இருக்காருன்றது தெரிஞ்சுக்க போதுங்க. நெக்ஸ்ட்டுங்க. ஜவஹர்லால் நேரு 1938. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை. பட்டாபி சித்தமர ராமையா, சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த இடத்துல 1938ஆம் ஆண்டு ஹரிபுரா மாநாடு நடக்கும். சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ ஃபிஸ் கேட்டுட்டு போயிட்டாங்களா? கேட்ட கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு? ஜவஹர்லால் நேருவை தலைவராக கொண்டு தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது எப்படின்னா நேரு தலைமையில், ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. 1938 அமைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அமைத்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இங்கே இருக்காரு பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த குழுவை அமைச்சிருப்பாரு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இந்த திட்டத்தை இன்னொரு திட்டம்னு சொல்லுவாங்கப்பா, காங்கிரஸ் திட்டம் என்றும் அழைப்பார்கள். ஜவஹர்லால் நேரு திட்டத்தை என்ன திட்டம் சொல்றாங்க? காங்கிரஸ் திட்டம், காங்கிரஸ் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன பார்த்தீங்களா? சார் நான் வந்து திட்டக்குழு அமைச்சு போகிறேன், தேசிய அளவில், அப்போ எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஸ்வேஸ்வர ஐயா, நோட் பண்ணுங்க, விஸ்வேஸ்வர ஐயா, டாடா, பிர்லா, அடுத்தது ஸ்ரீராம், லாலா ஸ்ரீராம் சொல்லுவாங்கப்பா. நீங்கள் ஸ்ரீராம் மட்டும் எழுதிக்கிங்க, லாலா ஸ்ரீராம். ஓகேங்களா? கல்வியாளர்கள் யாரெல்லாம் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள், இவங்க எல்லாரையும் கூட்டுறாங்கப்பா. தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, ஓகே நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுறேன் ஒரு பக்காவான பிளான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொருத்தரும் ஆட் ஆவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆட் ஆவாங்கப்பா. கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க பார்த்தியா, கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க இதில் ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்போ தேசிய திட்டக்குழு அமைக்கப்படுகிறது, ஜவஹர்லால் நேரு தலைமையில் திட்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1939 45 வரைக்கும் என்ன ஆகுது? வேர்ல்டு வார் 2 நடக்குதா? வேர்ல்டு வார் 2 நடக்கும். வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? சுதந்திரம் கேட்போங்க. 1947 சுதந்திரம் கிடைக்கும். திட்டத்தை தயாரித்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தயாரித்த ஒரு திட்டம். அப்போ இந்திய நாட்டின் பிரதமராக யார் இருக்காங்க? 1947 ஜவஹர்லால் நேரு தான் இருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணா, இந்த அறிக்கை நிராகரிக்கப்பட்டு, வேணாம் இந்த அறிக்கையை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக விட்டுடுறாங்கப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 38 முடிவு பெறுகிறது. செகண்ட் கைஸ், தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட்டுங்க, பம்பாய் திட்டம். ஸோ நம்ம படிக்கும் போதே பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எஸ்சிஆர்டி புக்கில் மட்டும் 40ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி பேசிஸில் 1944 சில இடங்கள் நோட்ஸில் பார்க்குறப்போ, கூகுளில் பார்க்குறப்போ 40ன்னு வெளியிடப்பட்டு 40
அறிவிக்கப்பட்டு 44 செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 44ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் 44 தான் இருக்கு. டிஎன்பிசியில பொறுத்த வரைக்குமே 40ன்னு ஒரு ஆப்ஷன் தான் வைப்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா 40 போட்டுருங்க. இந்த 2 ஆப்ஷனும் வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் சொல்லிப் போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சார் தொழிலதிபர்களை மையப்படுத்தி ஒரு திட்டம் தயாரிக்கப்படுதுங்க. என்னங்க? தொழிலதிபர்களை மையப்படுத்தி ஒரு திட்டம் தயாரிக்கப்படுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பாய் திட்டம். பம்பாயை சேர்ந்த 8 தொழிலதிபர்கள்ங்க. கொஸ்டின் கேட்பாங்க. பம்பாயை சேர்ந்த 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் சொல்லிட்டே போலாங்க. நீங்க எழுதிட்டே வரலாம். தாகூர் தாஸ் ஆட் பண்ணலாம். டாடா ஆட் பண்ணலாம். பிர்லாவ ஆட் பண்ணலாம். ஸ்ரீராம் ஆட் பண்ணலாம். கஸ்தூரிபாய் லாலாபாய் ஆட் பண்ணலாம். ஷெராஃப் ஆட் பண்ணலாம். அவ்தேஷ்ரீ ஆட் பண்ணலாம். தலாய் ஆட் பண்ணலாம். ஜான் மாத்தாய் அப்படின்றவங்களையும் ஆட் பண்ணலாம். ஸோ 8 தொழிலதிபர்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 8 தொழிலதிபர்கள் மட்டும் படிச்சாலே போதும். இது எல்லாமே மெயின்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வெளியிடப்பட்டதுன்னா 1945 டூ 44 டூ 45 காலகட்டங்கள்ல இந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு? முழுமையா வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதன் தலைவர் சில வைக்கிறாங்க. ஸோ நீ தலைவரா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்தேஸ்ரீ தலாய் அப்படின்றவர். சார் அர் தேசீர் தலாய் தலால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதன் உறுப்பினராகவும் தலைவராகவும் ஸ்டார்ட் பண்றாங்க. தலாய் என்ற பெயர்ல மும்பை பங்குச்சந்தை ஒரு தெருவே இருக்காம்ப்பா. அதுதான் இப்போ தலாய் வீதி என்று அழைக்கப்படுதாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தொழிலதிபர்களில் ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னா ஹர்தேஸ்ரீ தலாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மும்பை திட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் ஹர்தேஸ்ரீ தலாய். ஸோ இப்போ மும்பையில் ஒரு பங்குச்சந்தை ஒரு பேரே இவருக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துன்னு வரது 1944 ஆகஸ்ட்ல 1944 ஆகஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்திய அரசாங்கம் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. நோட் பண்ணுங்க. திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி துறைய உருவாக்குறாங்க. ஸோ இவங்களுடைய திட்டம் எத்தனை ஆண்டுகளா இருக்குன்னா, 15 ஆண்டுகள் எதிர முன்னோக்கி சொல்றாங்கன்னா, தொழில் முதலீட்ட வைக்க சொல்றாங்கப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? தொழில் முதலீட்டை மையமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல சூழ்நிலையால் இந்த திட்டம் என்ன ஆகும்னா செயல்படுத்தப்படவில்லை. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? 8 தொழிலதிபர்கள் கொண்டு செலக்ட் பண்ணது. வெளியிடப்பட்டது 44, 45 ஹர்தேஸ்ரீ தலால். இவருடைய பேர்ல மும்பையில பங்குச்சந்தை ஒன்று இருக்கு. அந்த பங்குச்சந்தைக்கு அந்த வீதிய வச்சிருக்காங்க. தெரு பேர் வச்சுட்டாங்க. திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கூறியவர்கள். இது எக்ஸாம்ல கேட்கலாம் பாருங்க. இந்திய அளவில் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறையை உருவாக்க வேண்டும் என்று கூறிய அமைப்பு பற்றினா பம்பாய் திட்டமிடல் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு குடுத்திருப்பேன். தலா என்ற பேர்ல இருக்கிறது சொல்லியிருப்பேன். அப்போ அ இது எல்லாமே சொல்லிட்டேன். அதனால நம்ம இத என்ன பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க. காந்திய திட்டம் 1944 அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பம்பாய் போட்டி போடுறாங்க. காந்தி உள்ள வந்துருவாரு. ஏன்னா இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் சொன்னவர் யாரு? மகாத்மா காந்தி. ஸோ காந்திய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார சிந்தனையாளர்கள் கிளர்ச்சி உற்று ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் எஸ்.என். அகர்வால். எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமன் நாராயண் அகர்வாலால் தொடங்கப்பட்டது தான் இந்த காந்திய திட்டம். எந்த காலகட்டம்னா 1944ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த திட்டத்த செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இவங்க என்ன சார் சொல்லியிருப்பாங்கன்னா, கிராமிய பொருளாதாரத்த முன் வச்சிருப்பாங்க. கிராம பொருளாதாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இத நான் முன்னெடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குடிசை தொழில்களுக்கு முக்கியத்துவம் தாங்க. ஸோ என்ன பண்ணோம்? குடிசை தொழிற்சாலைகளை இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தெரியுதுங்களா? காந்தினாலே கிராமங்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ மக்கள் பேரவை மற்றும் பம்பாய் திட்டத்தின் கருத்துக்களுடன் உடன்படவில்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வைக்கிறாங்க. நீ வேளாண்மை என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு காந்தியவாதிகள் என்னன்றாங்கன்னா, தேசிய மக்கள் பேரவைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுறாங்கப்பா. காந்தியவாதிகள் என்ன பண்றாங்க? தேசிய மக்கள் பேரவை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, பம்பாய் திட்டத்தை கருத்துடன் உடன்படாததால இந்த திட்டமும் கைவிடப்படும். ஸோ அப்போ ஆரம்பித்தவர் யாருன்னா, எஸ்.என். அகர்வால். எந்த ஆண்டு? 1944. அப்போ பம்பாய் திட்டமும், எஸ்.என். அகர்வால் ஆரம்பித்த காந்திய திட்டமும் ஒரே ஆண்டுகள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த திட்டம் தன்னிறைவு பெற்ற கிராமங்களுடன் இந்தியாவிற்கு ஒரு பரவலாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை
உருவாக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியது. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் கேட்கலாமா பாருங்க. தன்னிறைவு பெற்ற கிராமங்களுடன் இந்தியாவை ஒரு பரவலாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கூறியது யாருன்னா நம்ம காந்திய பொருளாதாரம்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட்டுங்க. எம்.என். ராய் திட்டம் சொல்லுவாங்க. 1945 ஈஸியா ஞாபகம் சொல்லலாம் பாருங்களேன். பம்பாயும் காந்தியும் பேசிட்டே இருக்கிறப்போ பம்பாய், மக்கள், காந்தி அடுத்தது எம்.என். ராய் வருவாங்க. ஸோ எம்.என். ராய் திட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் திட்டம் சொல்லலாமா பாருங்க. பீப்புள்ஸ் பிளான் சொல்லுவாங்க பாருங்க திட்டத்தை. நான் கொடுக்கும்போதே நான் அதான் சொல்லியிருப்பேன். பீப்புள்ஸ் பிளான். மக்கள் திட்டம். ஸோ ஒரு திட்டம் தீட்டப்படும்போது யாருடைய மைய கருத்தா இருக்குன்னா, மக்கள் அதுக்கு முக்கியமா இருக்கணும். பீப்பிள்ஸ வச்சு தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் எம்.என். ராய் அவர்கள். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மக்கள் திட்டம் வந்து பாருங்க, உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. உற்பத்தி பிளஸ் விநியோகம் இதெல்லாம் என்ன பண்ணணும், இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயந்திரமாக்குவது, நுகர்வு பொருட்களை அரசே விநியோகம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் போதாது, பல சூழ்நிலைகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் யூசுவல் தான். எம்.என். ராய் திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்கப்பா. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத பூர்த்தி பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மக்கள் திட்டம்னா என்னன்னா, மக்கள மையப்படுத்தி ஒரு திட்டம் தீட்டப்பட்டால் தான் அது என்ன சொல்றாங்க? மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் எக்கனாமி இருக்கா பாருங்க. கம்யூனிஸ்ட் எக்கனாமி அப்படியே கலந்திருக்குமா? அட் மீன்ஸ் சோசியலிஸ்டிக் எக்கனாமி, கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம சமூக பொருளாதாரம் சொல்லுவாங்க தமிழ்ல. அது எல்லாமே இதுல கலந்து இருக்கும். ஸோ அதையும் இங்க ஆட் பண்றாங்க. 1946ல இடைக்கால அரசு உயர்மட்ட ஆலோசனை திட்டமிடல் குழுவை உருவாக்கி, திட்டமிடலில் உள்ள பிரச்சனைகளையும், நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வழிமுறைகளையும் ஆராயறதுக்கு எம்.என். ராய் முக்கிய காரணத்தோட இருந்தாரு. ஆனா இவங்க திட்டத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. மனிதநேயத்துடன் கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள் என்ற முழக்கமும் மக்கள் திட்டத்தின் எதிரொலியை கொண்டிருந்தது. அப்போ மனிதநேயத்துடன் கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொன்னது யாருன்னா, இந்த எம்.என். ராய் திட்டமான மக்கள் திட்டம். இப்ப என்னன்னா பம்பாய்க்கும் காந்திக்கும் சண்டை இடையில வந்தா கௌசிக் வந்தான்ற மாதிரி இடையில இந்த மக்கள் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா சமாதானம் ஆயிடுவோம். அதான் கடைசியா பார்க்க போறது சர்வோதயா திட்டம். ஸோ இவர்தாங்க. இப்ப இருக்கு பாத்தீங்களா ஜனதா கட்சி. இப்ப இருக்கிற பிஜேபின்னு சொல்லக்குமா? எஸ். பிஜேபி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனதா பார்ட்டின்னு இருந்துச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜேபி நாராயணன் சொல்லுவாங்க. ஜேபி நாராயணன். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க கொஸ்டின்ஸ். சர்வோதயா திட்டத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா ஜேபி நாராயணன். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சர்வோதயா திட்டம் மட்டும் இல்லாம காந்தி மற்றும் வினோபா பாவே கருத்துக்களால் தயாரிக்கப்பட்ட திட்டம்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ காந்தியோடைய பிளானும் கொஞ்சம் இருக்கும். பிளஸ் வினோபா பாவே யார் சார் அந்த வினோபா பாவே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிலச்சீர்திருத்தம், தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு நீங்க சொன்னாலே உங்களுக்கு யார் வந்துருவாங்க? வினோபா பாவே வந்துருவாரு. ஸோ அப்போ காந்தி என்ன சொல்லியிருக்காரு? கிராம பொருளாதாரம் சொல்லியிருப்பாரா? கிராம பொருளாதாரம், வேளாண்மையை சொல்லியிருப்பாரா? வேளாண்மை, குடிசை தொழில்களை பத்தி சொல்லியிருப்பாங்களா? குடிசை தொழில்களை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன ஆட் பண்ணிக்கங்க. நில சீர்திருத்தத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நில சீர்திருத்தம். இதுவும் இங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே தேர்வுக்கு கேட்கக்கூடியது இருக்கு. அப்போ ஜேபி நாராயணனால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் சர்வோதயா திட்டம் 1950 காந்தி மற்றும் வினோபா பாவேல ஈர்க்கப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் பாருங்கப்பா. ஜேபி நாராயணனால ஜனதா கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவருடைய கருத்துக்கள் விமர்சிக்கப்பட்டாலும், நல்லா கவனிப்பா, இவருடைய கருத்துக்கள் விமர்சிக்கப்பட்டாலும் இவரால் மேற்கொள்ளப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா 73வது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 73வது 74வது சட்டத்திட்டங்களுக்கு பின்னரே திட்டமிடப்பட்ட வளர்ச்சி செயல்பாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளும் பங்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாருப்பா. ஸோ நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா உள்ளாட்சி அமைப்புகளும் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும், பங்கு பெறணும் ஒரு திட்டத்துல. அப்பதான் என்ன ஆகும்? கீழிருந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நாராயணுடைய கருத்து அழகா வச்சுட்டாரு. இப்பதாங்க ட்விஸ்ட் வருது. ஸோ ஜவஹர்லால் நேரு நம்ம நாட்டுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லலாமா? ஜவஹர்லால் நேரு. இங்க எழுதுறேன். இந்த ஸ்டோரியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நேரு கிட்ட ஒரு 4 பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிறைய பேர். சார் நம்ம முதலாளித்துவ பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. முதலாளித்துவ டிஃபரண்ட் கம்பெனி எடுத்துக்குமா?
ஓகே, இந்த கலர் நல்லா இருக்குங்களா? பார்க்கலாம். முதலாளித்துவ பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. சமூக பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. சார் சமூக பொருளாதாரம் வேணாம். காந்திய பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காந்திய பொருளாதாரம். ஸோ தலைவர்கிட்ட ஒரு ப்ரெஷர். யாருன்னா இவர் யாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாமா? முதலாளித்துவ பொருளாதாரத்தை நம்ம ராஜாஜி சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ராஜாஜி அப்போ மாஸ் லீடர் போய் சொல்றாரு, நம்ம என்னன்னா ஜவஹர்லால் நேருஜி நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா முதலாளித்துவ பொருளாதாரத்தை பின்பற்றலாம், தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதலாளித்துவ பொருளாதாரமா யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எம்என் ராய் வராரு. எம்என் ராய் இவர் சொல்றாரு பாருங்க, நேருஜி வெயிட் பண்ணுங்க, நம்ம சமூக பொருளாதாரத்தை கொண்டு வரலாம் சொல்லும்போது, ஆனா நேருக்கு சமூக பொருளாதாரத்தின் மீது சில தாக்கங்கள் இருந்ததா சொல்றாங்கப்பா. உண்மையாவே அதுல கொஞ்சம் நல்லது இருக்கு அப்படின்றத உணர்ந்திருக்காரு. அதே மாதிரி முதலாளித்துவ பொருளாதாரத்திலயும் சில தாக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி காந்திய பொருளாதாரத்தை ஜே.சி. குமாரப்பா வராருங்க. இங்க பாருங்கப்பா, பொருளாதாரத்தை ஜே.சி. குமாரப்பா முன்மொழிந்தார். யாருன்னா இவர் தான் பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் கேட்டு யாருன்னா ராமச்சந்திர குஹால் பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. காந்திக்கு சரி நேருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சொல்ல மாதிரி ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுச்சு. பட் ஆனா ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவாரு, எவ்வளவு குழம்பு இருந்தாலும் தெளிவான முடிவு எடுப்பாரு. ஸோ அவர் தேர்ந்தெடுத்தது என்னன்னா, நீங்க முதலாளித்துவ பொருளாதார முறையும் வேணாம், சமூக பொருளாதார முறையும் வேணாம், காந்திய பொருளாதார முறையும் வேணாம். இது எல்லாமே கலந்த மாதிரி எனக்கு ஒரு முறை வேணும். அது என்னது? இட்ஸ் கால்ட் மிக்ஸ்டு எக்கனாமி. கலப்பு பொருளாதார முறையை நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இதுதாங்க விஷயமே. இந்தியாவுல நம்ம பிரதமர் மோடி சந்திச்ச எத்தனை பிரச்சனைகள் நான் உங்க டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியா நேரு செலக்ட் பண்ணது கலப்பு பொருளாதார முறை. அப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றதுக்கு இது ஒரு திட்டமிடுதலும் ஒரு முக்கிய நோக்கமா இருந்திருக்குன்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சாப்டர் முடிச்சிட்டோம். திட்டமிடுதலின் வகைகள் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் முன்னோடி திட்டங்கள்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன் கைஸ். கவனிச்சுக்கங்க. இந்த நீங்க போய் அவுட் சோர்ஸ்லாம் போய் பார்க்கவே தேவையில்ல. இயரை மட்டும் நான் இங்க போடுறேன் பாருங்க. இதுலேருந்தே ஒரு கொஸ்டின் வந்துரும் உங்களுக்கு. இதுலேருந்தே டைரக்டா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ சார் ரொம்ப கேட்டாங்கன்னா, அந்த திட்டத்துடைய பெயர், அந்த புத்தகம்லாம் குடுத்துருக்கும் பார்த்தீங்களா? இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஸோ அப்படி என்ன பண்றீங்க? அழகா முடிச்சிடுறீங்க. இப்பவே. ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்ண முடியும்? இந்திய திட்ட ஆணையம், பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க. ஸோ ஒரே வீடியோ தான். அந்த வீடியோல என்ன பண்ணிடணும்? அந்த டாபிக்க முடிச்சுட்டு போயிடணும் நீங்க. பார்க்கலாமா? இந்திய திட்ட ஆணையம் என்றது எந்த ஆண்டு? 1950ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி கொண்டு வரப்பட்டதுங்க. மார்ச் 15. ஒன் செகண்ட் கைஸ், பென் மாத்திக்கலாம். மார்ச் 15ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் 51லேருந்து 56 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ இது என்ன வேலை பாருங்க. இந்திய அரசு தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்திய திட்டமிடல் நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அப்பனா நாட்டுடைய வளங்களை மிகுந்த திறனுடன் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம சமமா பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி, அந்த திட்டத்தை நோக்கமாக கொண்டுதான் இந்திய திட்ட ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஆலோசகர் என்ற பங்களிப்பினை திட்ட ஆணையம் மேற்கொள்ளும். நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது யாருடைய கடமைனா மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ நான் வந்து பிளான் பண்ணி தான் கொடுப்பேன். அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? உன்னுடைய கடமை. அதை நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சமதர்ம பொருளாதார அமைப்புல ஒரு 3 விஷயங்கள் கொடுத்து வருவாங்க. உற்பத்தி, பகிர்வு, தீர்வுகள். இது எல்லாமே மத்திய திட்டக்குழு முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்போ தெரியுதுங்களா? திட்ட ஆணையம்ன்றது ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்ட் நீங்க நோக்கம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். சரிங்களா? இங்கேயே கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இது ஒரு கொஸ்டினா இருக்கும். 2வது திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது யாருடைய கடமைன்னு கேட்பாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை அப்படின்றது முடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டுங்க. இந்திய திட்டமிடலின் நோக்கங்கள். சார் என்ன சார் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிளானிங்ல நிறைய இருக்குங்க. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி ஏற்படுத்தணும். வறுமையை ஒழிக்கணும். உற்பத்தியை அதிகரிக்கணும். வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும். அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சியோடு கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ இன்க்ரீஸ் பண்றாங்க. தேசிய வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்யணும் அப்படின்றாங்க. இது எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸை அழகாக செக்ரேட் பண்றேன். இதை மட்டும் நோட் பண்ணுங்க.
ஸோ அப்போ இந்திய திட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா பிசி மஹலானோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்திய திட்ட ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மஹலானோபிஸ் மாதிரி அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இந்த இடத்துல பிசி மஹலானோபிஸ். கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அப்போ புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா பிசி மஹலானோபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய பொருளாதார திட்டமிடல் 3 பிரிவுகளாக கொண்டிருக்காங்கப்பா. ஸோ கவனிச்சுங்கப்பா, இது கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ குறுகிய கால திட்டம் ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குமாப்பா. 1 வருஷம் தான் ஷார்ட் டைமா. 5 வருடத்துக்கு மேல் தட்ஸ் கால்ட் 5 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ 3 to 7 இயர்ஸ் போடலாமா? 3 to 7 இயர்ஸ் இருந்தா அது என்ன சொல்லாங்க? நடுப்பருவம் மிட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. தொலைநோக்கு திட்டம் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருடத்துக்கு மேல இருந்தா 10 வருடத்துக்கு மேல இருந்தா அது என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. அப்ப 10 to 30 வருடம் சொல்லலாமா? 10 to 30 இயர்ஸ் அப்படின்றது சொல்றது தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதல், இலக்கு திட்டமிடல் அல்லது என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவின் திட்டமிடலை தவிர்க்க இயலாத நிலைன்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக்கும் திட்டமிடுதல்னு சொல்றாங்க. இலக்கு திட்டமிடல்னு சொல்லிட்டு 3 வகையாகவும் பிரிச்சு அழகா சொல்லி முடிச்சுட்டாங்கப்பா. ஸோ அப்ப இந்தியாவுல நோக்கங்கள் இதான் இருக்கு. இந்திய பொருளாதார திட்டமிடல் 3 பிரிவுகளா கொண்டிருக்கு. குறுகிய, நடுப்பருவ, தொலைநோக்கு திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாங்க. நெக்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சார் ஒரு திட்டக்குழு அமைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாவா இந்தியாவில் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளானிங். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் தான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்பதான் திட்டக்குழு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ திட்டக்குழுவை பரிந்துரை செய்த கமிட்டி அப்படின்னு ஒரு விஷயங்க. கேசி நியோகி கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் மார்ச் 15 1950ஆம் ஆண்டு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் வருது பிளானிங் கமிஷன் ஒரு விஷயத்தை. அப்ப திட்டக்குழுவை உருவாக்கிய பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் திட்டக்குழுவை உருவாக்கிய பிரதமரா இருக்காரு. ஸோ திட்டக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்கப்பா. ஃபினான்ஷியல் இயர். அதானே சார் ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 மார்ச் 31. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1951ல ஸ்டார்ட் பண்ற ஏப்ரல் 31 1952ல முடியுதுன்னா 52 ஏப்ரல் 1ல அடுத்த வருஷம் அடுத்த நாள் என்ன ஆகுது? அடுத்த திட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபினான்ஷியல் இயர்ல தான் திட்டக்காலம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு அரசியல் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட அமைப்போ அல்லது சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்போ கிடையாது. அப்போ எதனால உருவாக்கப்பட்டிருக்குன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டக்குழு. ஏன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு சட்டத்தில் புகுத்தப்பட்டிருந்தால் கொஷின் கிரேஸ் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலம் உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஆலோசனை வழங்கும் அமைப்பாகவும் செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆலோசனையும் வழங்கும், எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா நிதியும் ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கும். நிதி அதிகாரமும் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 3 பேர் வச்சு அழைக்கிறாங்கப்பா இந்த திட்டக்குழுக்கு. கண்டிப்பா கேட்பாங்கப்பா. ஃபர்ஸ்ட் சூப்பர் கேபினெட் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம்ல தெரியணும். சூப்பர் கேபினெட் என்று அழைக்கப்படும் அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சொல்லணும் நீங்க? திட்டக்குழு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பொருளாதார கேபினெட். பொருளாதார கேபினெட். இணை கேபினெட். இது கொஸ்டின். இணை கேபினெட் என்று அழைக்கப்படுவதும் இதுதான் சொல்றாங்க. அப்போ திட்டக்குழு முழுமையாக மத்திய அளவில் அமைக்கப்பட்ட அமைப்பாகவும் இது மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இங்க தான் பிரச்சனை. என்ன சார் சொல்றீங்க? இது 3 அமைப்பு சொல்லிட்டுனா திட்டக்குழு முழுமையான மத்திய அளவில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அது எப்படி சார் எனக்கு பிரதிநிதித்துவம் எல்லாமே இருக்கும்? ஏன்னா திட்டம் நீ அறிவிச்சு என்கிட்ட தான் குடுக்க போறீங்க. அதுக்கு எனக்கு பிரதிநிதித்துவம் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதற்காக ஒரு என்டிசின்ற ஒரு குழு உருவாக்கப்படும். இங்க என்டிசிய பத்தி நான் லாஸ்ட்டா வச்சிருக்கேங்க. நான் லாஸ்ட்டா சொல்றேன். அத பார்த்துக்கலாங்க. அப்ப 60 ஆண்டு கால திட்டக்குழு அமைப்புக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி கலைக்கப்பட்டது. அப்ப திட்டக்குழு அமைப்பு கலைக்கப்பட்ட தேதி கேட்பாங்க. இப்ப ஆகஸ்ட் 17 2014ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது. 64 ஆண்டு கால திட்டக்குழு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நமக்கு திட்டக்குழுனா என்ன? திட்டக்குழுவுடைய வேலைகள் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அதனுடைய அமைப்பு பாருங்க. தலைவர் ஆஸ் யூசுவல் தாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திட்டக்குழுவின் தலைவர். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா யார் இருப்பாங்க? பிரதமர் தான் இருப்பாரு. அப்போ துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. ஸோ அவங்க இருக்க வரைக்கும் என்ன பண்ணலாம்? இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாருங்க செயலாளரை பத்தி சொல்றாங்க. செயலாளர் யாருன்னா இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்சி பணியை சேர்ந்த ஒருவர் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். முதல் தலைவராக ஜவஹர்லால் நேரு இருக்காரு. முதல் துணைத் தலைவராக யார் இருக்காருன்னா திட்டக்குழுவில் குல்சாரிலால் நந்தா.
குல்சாரிலால் நந்தா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கணும். ஸோ துணைத் தலைவரை பத்தி சில டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். ஏன்னா திட்டக்குழுல துணைத் தலைவருக்கு தான் கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து பெற்றவர் யாருன்னா இந்த துணைத் தலைவர். திட்டக்குழு முழு நேர பணியாற்றும் துணைத் தலைவரை கொண்டுள்ளது. நீ வந்து பகுதி நேரமா பணியாற்றக்கூடாது. ஃபுல் டைமா உன்னுடைய வேலையா தான் இருக்கும். இவரே திட்டக்குழுவின் உண்மையான நிர்வாக தலைவராக விளங்குகிறார். கொஸ்டின் கேது. திட்டக்குழுவின் உண்மையான நிர்வாக துணைத் தலைவர் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யாருன்னா துணைத் தலைவர் தான் வருவார். துணைத் தலைவர் அமைச்சரவையால் நியமிக்கப்படுகிறார். புரியுதுங்களா? ஆனா அமைச்சரவை கூட்டங்களில் வாக்குரிமை ஏதும் இன்றி கலந்து கொள்ளலாம். என்ன பண்ணலாம்? நீங்க போய் கலந்துக்கலாம். ஆனா வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துணைத் தலைவர் 5 ஆண்டு திட்ட வரைவு அறிக்கையை உருவாக்குவதற்கு அதன் அமைச்சரவையை சமர்ப்பிப்பதற்கும் பொறுப்புடையார் ஆவார். இந்த இடத்துல தலைவர் என்ற பெயர்ல யாருன்னா பிரதமர் இருக்காரு. ஆனா முழுக்க முழுக்க வேலையை யார் செய்யணும்னு பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் தான் செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டாங்கப்பா. அடுத்தது முழு நேர உறுப்பினர்கள். எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்கன்றத பார்த்தலாமா? 4 முதல் 7 வரையிலான முழு நேர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த பணியாற்றும் மற்றும் நிபுணர்கள் இடம்பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. இவர்களில் துணை அமைச்சர்கள் அந்தஸ்தை பெற்றிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா துணை அமைச்சர்கள். இப்போ கேபினெட் அமைச்சர்கள் பார்த்தோம்ல, இந்த இடத்துல இங்க எழுதுறேன். துணை அமைச்சர்கள் அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மத்திய அரசின் சில அமைச்சர்கள் இதன் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ பகுதி நேர உறுப்பினர்களாக இவங்க நியமிக்கப்படுறாங்க. பகுதி நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது அரசின் விருப்பத்தை பொறுத்து மாறுபடும். இங்க ட்விஸ்ட். திட்டக்குழு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து மாறுபடும் சொல்றாங்க. உறுப்பினர்களுக்கு எவ்வித தகுதி விலக்கமும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் இஷ்டம் போல நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. இவர்களின் அரசின் விருப்பம்படி நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்திய திட்டமிடலின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே சொல்லியாச்சுங்க. அப்போ இந்திய திட்டமிடலின் நோக்கங்களில் 4 வகைகளா பிரிக்கிறாங்க. சார் நம்ம நோக்கங்கள் எல்லாமே பார்த்தாச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 வகைகள் இருக்கிறது வளர்ச்சியாங்க. நீ ஒரு திட்டம் தீட்டுனா அதுல கண்டிப்பா என்ன இருக்குன்னா growth இருக்கணும்ன்றாங்க. வளர்ச்சி. 2வது நவீனமயமாக்கணும்னு சொல்றாங்க. நவீனமயமாக்கல். இண்டஸ்ட்ரியலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைசேஷன் சொல்லுவாங்க. அது ஆகணும்னு சொல்றாங்க. தற்சார்புனா சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப பாருங்க இந்திய திட்டமிடல் நோக்கங்கள்ல 4 வகைகளா வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தற்சார்பு, சமூக நீதி. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? மையப்படுத்தப்பட்டு அழகா வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ திட்டக்குழுவின் முக்கிய பணிகள். ஸோ அப்போ இதுதாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. திட்டக்குழுவின் முக்கிய பணிகள்ல நாட்டு வளங்களை பயனுள்ள சமமாக பயன்படுத்தும் திட்டங்களை தீட்டணும். அது அவங்களுடைய பணியா இருக்கணும். 5 ஆண்டுகளை திட்டங்களை வகுத்து நாட்டின் பொருள், மூலதன, மனிதவள ஆதாரங்களை மதிப்பீடு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். அப்ப திட்டக்குழுவுக்கு இன்னொரு பணி இருக்கு. என்னென்னலாம் இருக்குன்னு செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்? ஆலோசனை மட்டும் வழங்கப்படுறது. நிதி ஒதுக்கீடு செய்யறதும் இவங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தினை அளவிடணும். எவ்வளவுதான் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளவிட சொல்றாங்க. அப்போ அரசின் பொருளாதார கொள்கைகள், திட்டங்கள் மீதான ஆலோசனை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தலாமா? திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. நம்ம இது எல்லாமே தெரியும். ஸோ இந்த திட்டக்குழுவின் கடைசி தலைவர் யாருன்னா மோடி. பிரதமர் மோடி தான் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. மோடி வந்தோடனே தலைவரா இருப்பாரு. திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. இப்பதான் பார்த்தோம். இதெல்லாம் கொஸ்டின்ங்க. குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் கேட்பாங்கப்பா. மான்டேக் சிங் அலுவாலியா. நான் இங்க எழுதுறேன், தெளிவா கவனிச்சுக்கங்க. டெங் சிங் அலுவாலியா. இது கொஸ்டின்ங்க. திட்டக்குழுவின் கடைசி தலைவராக இருக்கா. திட்டக்குழு கலைக்கப்பட்டு இதுக்கு என்ன மாதிரியா வந்துச்சுன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டது. ஓகே சார். சார் நீங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இந்த பாயிண்ட் எனக்கு விளக்குங்க சார் அப்படின்னு உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல இங்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவில். இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா? இது அப்படியே வாங்கலாம். என்டிசி பற்றி சொன்னா திட்டக்குழுவை பற்றி சொல்லிட்டீங்க. எதற்காக சார் என்டிசி உருவாக்கப்பட்டது? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2019 கொஸ்டின் தான் சொல்லாங்க இதுல. இந்த என்டிசி என்னன்னா ஒரு ஸ்டோரி இருக்கு சார். இந்தியாவில் மொத்தம் தற்போது மட்டும் இப்பவுமே 28 மாநிலங்கள் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், நெல் வந்து ஒரு மாநிலம் 100 மூட்டை அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நினைக்கிறேன், திட்டம் போடுறேன்.
இந்தாங்க ஃபெர்டிலைசர் ஃப்ரீ, விதைகள் ஃப்ரீ, மிஷினரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துக்கு நிதி கொடுத்துட்டேன். ஆனா இங்க ட்விஸ்ட். மேற்கு வங்கத்துல இருக்கிற மண்ணும் ராஜஸ்தான்ல இருக்க மண் வளமும் ஒண்ணா இருக்கா? கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க மண் வளமும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்க மண் வளமும் ஒண்ணா இருக்கா? கிடையாது. ஆனா மலை பிரதேசங்கள். ஸோ நீ இதெல்லாம் குடுத்தாலும் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னா, அந்த திட்டம் என்னதான் செயல்படுத்தினாலும் பத்தாது. அப்ப மாநிலங்களின் உரிமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் தேசிய வளர்ச்சிக் குழு. இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, வேறு யாரும் இல்ல நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தான். எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், 1952 திட்டக்குழு அமைக்கப்பட்ட 2வது ஐந்தாண்டு காலகட்டத்தில ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமைக்கப்பட்டது தான் இந்த என்டிசி. சரிங்களா? இந்த தேசிய வளர்ச்சிக் குழு ஹிந்தியில ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்கப்பா. ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத். இப்படியே டைரக்ட்டா கேட்பாங்கப்பா. ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, மிஸ் பண்ணவே கூடாது. எக்ஸாம்ல இது அப்படியே டைரக்ட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துக்கங்க. பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆராயவும் இது உயர் அமைப்பாக செயல்படுகிறது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட். இது அரசியலமைப்பாலும், பார்லமென்ற சட்டத்தினாலோ உருவாக்கப்படாமல், அமைச்சரவை குழு தீர்மானத்தின் பேர்ல உருவாக்கிட்டாங்க இதுவும். ஏன்னா இதுல சட்ட திருத்தம் எதனா ஒண்ணு போட்டு, இதுக்கு ஆர்டிகல்ஸ்ன்னு ஒண்ணு போட்டு நாம பிரச்சனையில மாட்டக்கூடாது. அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமா என்ன பண்ணிடலாம்? இதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் 5 ஆண்டு திட்ட வரைவு அறிக்கை பரிந்துரையின் பெயரில் தான் இது உருவாக்கப்பட்டது. இது கேட்பாங்கப்பா. முதல் 5 ஆண்டு திட்ட வரைவறிக்கையின் பரிந்துரையின் பெயர் உருவாக்கப்பட்டது. இது அரசியல் சாசனத்தின் துணை அங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தின் துணை அங்கம். இப்ப திட்டக்குழுவின் துணை அங்கம் கேட்டானாலும் இதுதான் நீங்க சொல்லி ஆகணும். அப்ப திட்டக்குழுவின் அரசியல் சாசனத்தின் துணை அங்கம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? திட்டக்குழுவின் அரசியல் சாசனத்தின் துணை அங்கம் தேசிய வளர்ச்சி சபை அப்படின்றத முடிச்சிடணும். ஓகே பாருங்கப்பா. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை அமைப்பு மட்டுமே. இதன் பரிந்துரைகள் பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தாது. ஸோ அப்போ என்டிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனையும் தரும், பிளஸ் ஒப்புதல் தரும். அது ஏன் சார் ஒப்புதல் தரும்? யாருக்கு ஒப்புதல் தரும்? நீ திட்டம் தீட்டிர்ற, அந்த திட்டம் தீட்டிட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்டு நான் டைரக்ட்டா ஸ்டேட்டுக்குலாம் குடுக்க சொன்னா ஏத்துப்பனா? மாட்டேன். அப்போ திட்டத்துக்கும் ஒப்புதல், அட் த சேம் டைம் ஆலோசனையும் கொடுக்கக்கூடியது யாருன்னா, இந்த தேசிய வளர்ச்சி சபை. ஆனா இது யாரை கட்டுப்படுத்தாது? பாராளுமன்றத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்ங்க. தேசிய வளர்ச்சிக் குழுவின் முதல் கூட்டம் நவம்பர் 8 to 9 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2வது கூட்டம் எப்ப நடைபெற்றதுன்னு சொல்லி 57வது கூட்டம் 2012ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட முடிச்சுட்டாங்கப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இக்குழுவினை ரப்பர் முத்திரை என்று அழைப்பார். இது கொஸ்டின்ப்பா. தேசிய வளர்ச்சி சபையை எப்படி இருப்பாங்கன்னா, ரப்பர் முத்திரை என்றும் அழைப்பர். ஸோ அப்ப தேசிய வளர்ச்சி குழு ஆகஸ்ட் 2016ல கலைக்கப்பட்டு நிதி ஆயோக்குடன் இணைக்கப்பட்டது. இப்போதான் ட்விஸ்ட். இப்போ உங்களுக்கு நல்லா கொஸ்டின் புரியுதா பாருங்க. திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக். அப்ப தேசிய வளர்ச்சி குழு 2016ல எதனுடன் இணைக்கப்பட்டிருக்குன்னா, நிதி ஆயோக்கோட இணைச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நிதி ஆயோக் தான். அப்ப நிதி ஆயோக் தான் இப்போ என்ன ஆயிடுச்சு 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாகவும், திட்டக்குழுவிற்கு பதிலாகவும், தேசிய வளர்ச்சி சபைக்கு பதிலாகவும் கொண்டு வரப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சார் சரிங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அமைப்பு யாரு சார் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு தாங்க. அகைன். அப்பன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தேசிய வளர்ச்சி சபைன்னு இருப்பாங்க. ஸோ உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் கேபினெட் அமைச்சர்கள் இதில் இடம்பெறுவார்கள். கேபினெட் அமைச்சர்கள். எப்பன்னா 1967க்கு பிறகு தான் இந்த மத்திய அரசின் அனைத்து கேபினெட் அமைச்சர்கள் வருவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ன்னு சொல்லுவாங்கப்பா. எல்லா மாநில முதலமைச்சர்களும் இடம்பெறுவார்கள். நான் சொன்னேனா இல்லையா? எல்லா மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு. யூனியன் பிரதேசங்கள் முதலமைச்சர்கள் அல்லது ஆளுநர்கள் இடம்பெறுவார்கள். திட்டக்குழு உறுப்பினர்கள் இதில் பங்கு பெறுவார்கள். இவங்களும் ஆட் பண்றாங்க. ஏதேனும் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருப்பின் அம்மாநில ஆளுநர் உறுப்பினராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க சார். செயலாளர் யாரா இருப்பாங்கன்னா, திட்டக்குழுவின் செயலாளரே வளர்ச்சி குழுவின் செயலாளராக திருவார். அப்போ இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் அதே செயலாளரா இருப்பார்கள். இப்போ திட்டக்குழுவின் செயலாளர் தான் யாரு? தேசிய வளர்ச்சி சபையின் செயலாளராக இருப்பாரு. ஸோ திட்டங்களை நிறைவேற்றுதல், தேசிய வளம் மற்றும் முயற்சி தேசியத்தின் பல் ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். தேசியத்தின் பலம் மற்றும் முயற்சி ஆகியவற்றை திட்டத்திற்கு ஆதரவாக திரட்டுதல். ஸோ ஒரு திட்டம் திட்டினா அதுக்கு ஆதரவா சில விஷயங்கள் கொண்டு வரணும். எல்லா முக்கியமான துறைகளும் பொதுவான பொருளாதார கொள்கைகளை உருவாக்கணும். பொதுவான பொருளாதார கொள்கைகளை உருவாக்கணும். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விரைவான மற்றும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குறிக்கோளா இருக்கு. சரி உங்களுடைய பணி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அங்கீகாரம் ஒப்புதல் தரும் அமைப்பு யாருன்னா தேசிய வளர்ச்சி சபை. மத்திய கொள்கை குழு உருவாக்கும் திட்டங்களை இறுதி அங்கீகாரம் கொடுக்கும் அமைப்பு. ஆமா, ஃபைனலா இவங்க தான் சொல்லுவாங்க. திட்டக்குழுவினால் உருவாக்கப்படும் அனைத்து திட்டங்களும் தேசிய மேம்பாட்டு குழுவினால் முதலில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ இவங்களால தான் ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பிளானே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் மற்றும் திட்டக்குழு ஆகியவற்றுக்கு இடையே பொருளாதார திட்டமிடலில் ஒத்துழைப்பை பெருக்க உருவாக்கப்பட்டுள்ளது. சார், நீங்க திட்டம் தீட்டி திட்டக்குழு கொடுத்துச்சு. ஆனா அதை ஒத்துழைப்பு வாங்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா தேசிய வளர்ச்சி சபையான எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. ஸோ அப்போ இந்த திட்டக்குழுவுடைய வளர்ச்சி இந்த நிலைகள் சொல்லுவாங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒருத்து திட்டக்குழு திட்டத்தை நிறுத்திட்டு கேபினெட் கொடுக்கும். கேபினெட் என்ன பண்ணா தேசிய வளர்ச்சி சபை கிட்ட கொடுக்கும். தேசிய வளர்ச்சி குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு கொடுக்கும். இது வரிசைப்படுறதுக்கு கேட்கலாங்கப்பா. ஓகேங்களா? இதை நோட் பண்ணுங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க, 5 ஆண்டு திட்டமிடல் ஒப்புதல் பெறறதுக்கு திட்டக்குழு ஆண்டு போகும், கேபினெட் வரும், தேசிய வளர்ச்சி குழு, அப்போ பாராளுமன்றம் வரும். அப்போ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல் 5 ஆண்டு திட்டங்கள்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணுங்க. அப்போ தேசிய திட்டத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வழங்குதல் தேசிய வளர்ச்சி சபை. திட்டக்குழு தயாரித்த தேசிய திட்டத்தை ஆய்வு செய்வோம். திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான வளங்களை அளவிடுதல் மற்றும் அதிகரிப்பதற்கான வழிகளை ஆய்வு செய்யும். ஸோ திடீர்னு போயிட்டு, சார் நான் வந்து நெல் அறுவடை இந்த 100 மூட்டை கொடுத்தீங்க, இந்த 500 மூட்டை வந்துச்சு, அடுத்த வருஷம் நான் 1000 மூட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் தேசிய வளர்ச்சி சபை கிட்ட இருந்தீங்கன்னா அவங்களும் ஆன்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேசிய வளர்ச்சி குழுவானது என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். அப்போ 52 ஸ்டார்ட் பண்ணப்போ 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க கைஸ். ஸோ தட்ஸ் எனஃப் கை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு மொத்தமாக முடிச்சு கொடுத்தாச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ண பாருங்களேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இதெல்லாம் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் என்டையர் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா? ரெடியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திட்டக்குழு பற்றி பார்த்தோம். திட்டம், அறிஞர்கள், வகைகள், முன்னோடி திட்டங்கள், இந்தியாவின் திட்டங்கள் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவுட் சோர்சிங் சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ திட்டமிடலாம் என்ன சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள், அறிஞர்கள் கருத்துக்கள், திட்டமிடுதலின் நன்மைகள் சொல்லியிருக்கேன். திட்டமிடுதலுடைய வகைகள் முக்கியமாக அந்த வகைகளை நான் உங்களுக்கு பிக்சர் வித் கிளாரிஃபிகேஷனோட சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு முறை தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுவே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அடிக்கடிக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல இந்தியாவின் திட்டமிடலின் தோற்றத்திலே இங்கே வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் முன்னோடி திட்டங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது ரிப்பீட்டட் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாங்க, சிங்கிள் லைனில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இது எல்லாமே கொஷின் ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்ரேட் பண்ணி கொடுத்துட்டேன். விஸ்வேஸ்வரால் ஆரம்பித்து கடைசியாக வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? எஸ், இந்தியாவின் திட்டமிடல் ஃபுல்லாகவே பார்த்து உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. திட்டக்குழு பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன். சார் நீங்கள் திட்டக்குழு பற்றி வேறு எங்கே போய் பார்த்தீங்கன்னா வேணவே வேணாம், இந்த ஒரே ஒரு வீடியோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலும் என்ன பண்ணிடலாம், திட்டக்குழு அடிச்சிடலாம். என்டிசி தேசிய வளர்ச்சி குழு அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் டைரெக்டாக பார்த்தலாம். இங்கே ஒரு ஹிந்தி வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ராஷ்ட்ரிய விகாஸ் பர்ஷித் அப்படின்றது தேசிய வளர்ச்சி குழுவோட இந்திய பேர். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரப்பர் முத்திரை, இக்குழுவினை ரப்பர் முத்திரை என்று அழைத்தது சொன்னதுன்னா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி தேடுறோம்னா, நம்ம கூகுளில் தேடுறப்பையோ நிறைய இடங்கள்ல தேடி நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரே இடத்துல சார் எனக்கு இந்த ஒரு இடம் வந்தோன்னா இந்த ஒரு கிளாஸ் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனால் உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றாதீங்க. ஒரு இடத்த வந்துட்டு அந்த இடத்துல இருந்து முழுசாக அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லா வீடியோ கிளாஸஸையும் அந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் தான் டாப்பில் இருப்பேன்றது சொல்லிடலாங்க. ஓகே காய்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி அழகாக முடிச்சு கொடுத்துட்டோம். ஓகேங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம சொல்லியிருக்கோம் துரோன் அகாடமியில் நம்ம ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் போட்டுட்ருக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கிளாஸுக்கான டெலகிராம் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணவங்க பின் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கிளாஸஸ் எல்லாமே போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே 1 or 2 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த நோட்டை எடுத்து அழகாக உங்கள் கைப்பட நோட்ஸ் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க, கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு தேர்வுக்கு அதிக பயன்படும் அப்படின்றது சொல்லிடுறோம். சரிங்களா? நம்ம ஷார்ட்கட் மெத்தடோட நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். இதை அழகாக படிச்சுட்டு போங்க, தேர்வுக்கு ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாங்க. ஓகே கைஸ், விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.